ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பன்றி கறியை வச்சு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பன்றி கறியை வந்து நல்லா கழுவி நான் இப்போ வந்து குக்கரில் தான் வைக்க போகிறேன். குக்கரில் எடுத்து வச்சாச்சு, நல்லா கழுவி. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் போதுமான அளவு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துடலாம். நல்லா அதை கிளறி விட்டுட்டு மூடி வச்சு அடுப்பில் வச்சிடலாம். இப்போ வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து என்னென்ன காய்கறின்னு பார்க்க போகிறோம். வெங்காயம் 2, தக்காளி 3, மல்லி இலை, உங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்து வத்தல் எடுத்துக்கோங்க. அதை வந்து இஞ்சி பூண்டோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ வந்து வத்தலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அது கூட அரைச்சாச்சு பாருங்கள், இப்படி தான் வரும் ரெட் கலரில் மசாலா. இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாயை வச்சு எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை சேர்த்துடலாம். நல்லா அது எண்ணெயிலே வதக்கணும். அந்த மசாலாவை நல்லா இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இப்போ வந்து மட்டன் மசாலாவை வந்து சேர்த்துடலாம். இப்போ வந்து அவிச்சு வச்சுருக்கோம்னா நல்லா அவிஞ்சிட்டு பாருங்க. குக்கரில் அவிச்சா தான் நல்லா செமையாக அவியும். நல்லா அவிஞ்சிட்டு பாருங்க. இப்போ வந்து இந்த மசாலாவோட வந்து சேர்த்துடலாம் அந்த கறியை. வந்து நல்லா அதை கிண்டி விட்டுறலாம். எப்படி இருக்கு பாருங்க, எச்சி ஊறுது நாக்கில் பார்க்கவே. இப்போ வந்து உப்பு சேர்த்துடலாம். மூடி வச்சிடலாம். இப்போ வந்து கொதிக்குது பாருங்க. மசாலாவோட அந்த கறியும் சேர்ந்துட்டு நல்லா அதை கட்டி ஆயிட்டா ஆல்ரெடி. இப்போ வந்து கொஞ்சமாக இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி கொஞ்சமாக ஊற்றிடலாம். நீங்கள் வேணும்னா ஊற்றிக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம். இப்போ வந்து நல்லா அதை கிளறி விடணும். மூடி வச்சிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இதாகிட்டு பாருங்க. மல்லி இலையை கொஞ்சம் லேசாக போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கு பாருங்க. நல்லா அந்த கட்டித்தன்மை வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் கறி குழம்பு. சூப்பரான பன்றி கறி குழம்பு ரெடி ஆகிட்டு. அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த பன்றி கறி குழம்பு வந்து மூலவியாதிக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் உடம்பு குளிர்ச்சியும் தரும் இந்த கறி.
ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.